ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. நெடுவாசலில் விடிய விடிய தொடரும் போராட்டம் தான் தலைப்புச் செய்தியாகி கொண்டிருக்கிறது. நெடுவாசல் போராட்டம் அறிவியலும் உணர்வுகளும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசலில் செயல்படுத்தக்கூடாது என்று புதுக்கோட்டை முழுவதுமே அங்கே மாணவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், சமூக நல ஆர்வலர்கள் என தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அதோடைய வீரியம் அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்று மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஒரு விளக்கமும் வந்திருக்கிறது. இந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது எப்படி செயல்படுத்தப்படுகிறது, இதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, இல்லை இது இதனால் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை, இப்படி பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கம் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறது. மாநில முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்கள் பிரதமரையும் இன்று சந்தித்திருக்கிறார். அதிலும் கூட இந்த திட்டம் பற்றி பேசியிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடர்ந்து பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க இந்த ஒரு திட்டமானதுடைய அறிவியல் என்ன, இந்த திட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா, இந்த திட்டத்தை பற்றி பேச வேண்டியவர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய விஞ்ஞானிகளும் தானா, விஞ்ஞானிகளுடைய பார்வை இந்த திட்டத்தில் என்னவாக இருக்கிறது, அறிவியல் சார்ந்த மக்கள் இந்த திட்டம் பற்றி என்ன சொல்கிறார்கள், இதுல அறிவியல் பூர்வமான விவாதங்கள் ரொம்ப குறைவாக காணப்படுகிறதா, அதற்கான முயற்சிகளை மத்திய மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள் இதையொட்டி எழுந்திருக்கின்றன நேர்களே. நெடுவாசல் போராட்டம் அறிவியலும் உணர்வுகளும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இன்றைய விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுகவை சேர்ந்த நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு அபுபக்கர் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல பூ உலகின் நண்பர்களை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள் இணைகிறார். இந்த போராட்டத்தில் வலிமையாக கலந்து கொண்டிருக்கக்கூடியவர். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அறிவியல் நிபுணராக இருக்கக்கூடிய வேதியியல் பொறியாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். மத்திய இணையமைச்சர் இப்போ பேசினார், நம்ம பார்த்தோம். அதில் பல்வேறு கேள்விகள், கருத்துக்கள் அவர் எல்லாமே முன்வைக்கிறாரு. இன்னைக்கு பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம் மக்கள் மத்தியிலாக இருக்கட்டும், சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் பேசும்போது இந்த திட்டம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்கு என்ன யோகியதை இருக்கிறது, இந்த ஒரு நாடே நல்லா இருக்க வேணும்னா ஒரு கிராமம் தியாகம் செய்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள், இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசக்கூடியது, அந்த போராடக்கூடிய ஒரு நியாயமா அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய மக்களை நீங்க ஸ்லைட்லி அது டேமேஜிங்கா இல்லையா, ஒரு ரசக்குறைவான வார்த்தையா நீங்க பார்க்கல? ஒரு 2-3 நிமிடங்கள் என்ன பேச தொடர்ந்து அனுமதிச்சிங்கன்னா நான் அமைச்சர் முழுமையா இப்ப பேசினார். அதாவது அவர் சொன்னவருடைய சாராம்சம் இதுதான். இந்த திட்டமானது மக்களுக்கு நலன் பயக்காது என்று சொன்னால் இது ஒரு மோசமான திட்டம், இதனால் மக்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னா இதை யார் கொண்டு வந்தார்களோ, இந்த திட்டத்தை உருவாக்கியவர்கள் அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பார்களா? 1. 2006 தான் இது சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சராக ஆராசா அவர்கள் திமுகவை சேர்ந்திருந்த போது தான் கொண்டு வந்தாங்க. அதற்கு உண்டான டாக்குமெண்ட் அதுல இருந்து துவங்குது. அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டரி கூட அங்க இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறமா தான் செய்யறாங்க, பண்ணுங்க அங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு 2009 ஒரு தனியார் நிலத்துல 1.5 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய அனுமதியோடு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தினோட அனுமதியோடு தான் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ONGC தெளிவாக செயல்படுகிறது. அப்போ அன்னைக்கு ஆட்சியில் இருந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது ராஜசேகரன் என்பவர். அவர் CPI, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். அன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தவர். இப்படி திமுக, காங்கிரஸ், அன்னைக்கு பாமக கூட அந்த ஆட்சியில ஒரு அங்கம். இப்படி தமிழகத்தை சார்ந்த மிக மிக முக்கியமான கட்சிகள் அனைத்துமே இந்த விவகாரம் நடக்கும் பொழுது மிக தெளிவாக அந்த திட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து 2010-2012 ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இருக்கும் பொழுது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு மிக தெளிவாக இதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள்.
327 பக்க அறிக்கையை நான் முழுகவும் படித்தேன். இதுல மக்களிடம் கருத்து கேட்டறிப்பதாக ஆவணங்கள் இருக்கின்றன. இதுல என்னெல்லாம் தீமைகள் இருக்குது, என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டு அரசாங்கத்திற்கு அனுப்பப்படுகிறது. 2015 அக்டோபர் 14 மத்திய பாஜக அரசு இது அரசு கெசட்ல வெளியிடணும். 69 இந்த இடங்கள்ல இந்த நீரக கரிமம் என்று சொல்லப்படுகிற ஹைட்ரோ கார்பன் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு கெசட்ல வெளியிட போறோம், இதை ஏலத்துக்கு விடணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தகவல் அனுப்புகிறது. அதற்குண்டான ஆவணம் இதுதான். அக்டோபர் 14, 2015 அன்னைக்கு இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு ஏதோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுவுமே தெரியாதது போலவும் இந்த 20 நாளுக்குள்ளேயே அங்க போய் கண்டுபிடிச்சு போரை போட்டு எடுக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு மோசமான அவதூறு பிரச்சாரத்தை செய்பவர்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த திட்டம் மோசமானது என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பேற்று அந்த நெடுவாசல் மக்களிடமும் தமிழக மக்களிடமும் நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டோம் என்று மன்னிப்பு கேட்க வேண்டியது அத்தனை கட்சிகளும். ஒருவேளை இந்த திட்டம் நாங்க இல்ல அதான் சொல்ல வரேன். இல்ல நீங்க இப்ப நிறுத்திடலாம். இல்லமா நான் இல்ல தவறு நினைச்சா நீங்க நிறுத்தலாம். நான் அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு இல்ல தவறு நினைச்சா நிறுத்துவோம் தான் நான் சொல்றேன். 2015ல நீங்க தான் அத கெசட்ல நோட்டிஃபை பண்ணீங்க. நீங்களே சொன்னீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அது எல்லாமே சரியா நம்ம அவங்க கிட்ட கேட்போம். ஆனா உங்களுக்கு பொறுப்பே இல்லன்னு சொல்றீங்க. பிஜேபிக்கு என்ன பொறுப்பு நான் சொல்றேன். ஒருவேளை இந்த திட்டம் சரியானதுதான் என்று இந்த கட்சிகள் சொல்வார்களேயானால் இந்த 20 நாட்களாக வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பி அங்கு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கியதற்காக இதை எதிர்க்கும் அத்தனை கட்சிகளும் அதற்காகவும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கலாம். இதுல பிஜேபி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய ஆவணங்களை கோப்புகளை சரிபார்த்து அதன் அடிப்படையில் அந்த இடத்துல இந்த திட்டத்தை கொண்டு வருவது தவறே கிடையாது. ஆனா மக்கள் எதிர்க்கிறார்கள். மக்கள் எதிர்க்கிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்துல கன்வின்ஸ் ஆறதனால தான நீங்க அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறீங்க. இந்த திட்டம் சரியில்லைங்களா? காங்கிரஸ் செஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறல. இத எடுத்துட்டு போயிருக்கோமே. அப்போ இது சரியான திட்டம் தான். மக்கள் என்ன சொல்றாங்க? அதுதான் சொல்றேன். இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க? பொறுப்பு இருக்குன்னா பாஜக அரசுக்கு ஒரே பொறுப்பு. காங்கிரஸ்க்கு மட்டும் தான் நல்ல திட்டத்தை கடந்த 3 ஆண்டுகளா இருந்த எனக்கு பொறுப்பே இல்லன்னு சொன்னாங்க. நல்ல திட்டத்தை மக்களுக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. கொண்டு வரோம். இங்க போராட்டம் நடக்குது. இத தெளிவுபடுத்துவது யார்? மாநில அரசாங்கங்கள் அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்களை தெளிவுபடுத்த வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். உங்க பாயிண்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பாயிண்ட் வந்து எல்லா கட்சிகளையும் கேள்வி கேட்கக்கூடிய பாஜக மீதும் விமர்சனம் எழுகிறது என்பதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சார் 2015ல நீங்க இந்த பாலிசி வெளியிட்டீங்க, 16ல டெண்டர் போட்டீங்க, இப்போ நோட்டிஃபை எக்ஸாக்ட்லி. சோ யூ ஆர் ஆல்சோ கன்வின்ஸ்ட் ஆன் தி ஸ்கீம். அந்த திட்டம் தவறுடா. நாங்க கன்வின்ஸ் ஆயிருக்கிறோம். மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். அது யாருடைய பொறுப்பு? இல்ல மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசுடைய பொறுப்பு மாது. ரைட். மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசுடைய பொறுப்பு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது மட்டும் மாநில அரசு இல்லையா? எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மத்திய அரசாங்கம் போடும். ஓஎன்ஜிசி மத்திய அரசாங்கம் போடும். டெண்டர் மத்திய அரசாங்கம் போடும். கட்சி ரெவென்யூ மத்திய அரசாங்கம். தவறா சொல்றீங்க. நான் வந்து அரசு என்று சொல்கிறேன். நீங்க கட்சி பார்க்காதீங்க. இந்த இடத்துல மத்திய அரசு தான் சொல்றேன். மாநில அரசு நோட்டிஃபிகேஷன் போட்டது மத்திய அரசு. டெண்டர் விட்டது மத்திய அரசு. மத்திய அரசுல இருந்து டெண்டர் கொடுத்தது மத்திய அரசு. மத்திய அரசு கிளாரிஃபிகேஷன் பண்ணது மட்டும் மத்திய அரசு. அனுமதி எடுக்குது யார் கிட்ட? நிலம் கையகப்படுத்த வேண்டியது யார் கிட்ட? என்னங்க பேசுறீங்க? திட்டம் மத்திய அரசோடது. நான் மாநில அரசு எக்ஸாக்ட்லி மாநில அரசுக்கு இதுல ரோலே இல்லன்னு நானும் சொல்லல. மத்திய அரசு தெளிவுபடுத்தாது. மாநில அரசு மட்டும் தான் செய்யணும். மாநில அரசுக்கு தெளிவுபடுத்தும். மறுபடியும் சொல்றேன், 2015 அக்டோபர் 14 தெளிவா சொல்லியும் மாநில அரசு ஏன் இதை எதிர்க்கவில்லை? இவ்வளவுதான் விஷயம். திரும்ப நீங்க மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தை சொல்றீங்க. நான் அவங்ககிட்ட கேக்குறேன், பிஜேபி cannot wash its hands of this is what I'm saying. பிஜேபி will not wash its hand. கண்டிப்பா திட்டம் நல்ல திட்டம் நாங்க சொல்றோம். ஆனால் மக்கள் எதிர்த்தால் மக்களுக்கு தேவையில்லை, பிரச்சனைகள் வந்தால் வேணாம், அவ்வளவுதான் விஷயம். நான் திரு அபுபக்கர் அவர்களிடத்துல திரு நாராயணன் அவர்களுடைய விமர்சனத்தை கொண்டு போக விரும்புறேன். 2009ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா நெடுவாசல் இருக்கிறது. அங்க அப்ப மத்திய அரசாங்கத்திலும் திமுக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, மாநிலத்திலும் இருந்தது, எம்எல்ஏ இருந்தாரு, எம்பி இருந்தாரு, அப்பெல்லாம் யாருமே கேட்கல. இப்போ பாஜக மீது தான் இது விமர்சனமா வைக்கப்படுகிறதுன்றது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. குற்றச்சாட்டு அடுத்த ஆட்கள் மேல ஈஸியா சொல்லலாம். இன்னைக்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு அது ஒரு கருத்துக்கு எடுத்திருக்கலாம்.
இது சரியா வருமா வராதாங்கிறது. இப்போ என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு ஏற்கனவே விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீராதாரங்கள் எல்லாமே முற்றிலுமாக தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய காவேரி நதிநீர் பிரச்சனைகளை நம்மளை வஞ்சித்தாங்க. இப்போ இன்னைக்கு மத்திய இணையமைச்சர் பேசும்போது கூட அவருடைய பேச்சில் வந்துக்கிட்டு இந்த சப்ஜெக்டை பற்றி பேசலை. ஏற்கனவே ராகுல் காந்தி பேசினதெல்லாம் இழுக்கிறார். நதிகள் எல்லாம் தேசியமாக்க முடியுமான்னு சொல்லும் போது எதிர்த்தாரு. இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு டு தி சப்ஜெக்ட், இது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே அந்த மந்திரி சபையில் சொன்னதை வச்சு இன்னைக்கு என்ன சொல்றாரு, மக்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்புதான் நடைமுறைப்படுத்தும் சொல்லியிருக்காரு. அதோட நின்றுனோம் இல்ல. அது இல்லாம அந்த மக்களுடைய கருத்துக்களை அன்றைய யூபி அரசாங்கமோ அன்றைக்கு மாநிலத்தில் இருந்த அரசாங்கமோ சரியாக கேட்டு சரியாக முடிச்சிருந்தா அங்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இல்ல 2009லயே மக்கள்கிட்ட கருத்து கேட்டு 10ல 11 எல்லாம் கருத்து கேட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு அப்பயே தெரிஞ்சிருக்கும். அப்பயே முடிச்சிருக்கலாமே. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு நான் சொல்றேன். சட்டமன்றத்திலேயே நாங்க இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 9 மாசமா என்ன நடக்குதுண்டா, ஒரு ஆளை தாக்குறது, இவங்க சொன்னதை அவங்க தாக்குறது, அவங்க சொன்னதை இவங்க தாக்குறது. அவங்களுக்கான பொறுப்பை நம்ம நிச்சயமா ஃபிக்ஸ் பண்ணுவோம். நானும் கூட கேட்டேன், நீங்க பாத்திருப்பீங்க. உங்கள் மீது அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் என்ன கேக்குறேன். பதில் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு மக்களுடைய உணர்வுகளை ஏத்துக்கணுமா இல்லையா? இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பொதுமக்கள் எதிர்க்கிறாங்க. நாம இன்னைக்கு சொல்றது அவங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணட்டும். மக்களுடைய டவுட் இருக்கா இல்லையா? நீராதாரம் பாதிக்கும், உப்பு தண்ணி ஆயிரும் சொல்றாங்க. விவசாயிகள் முற்றிலுமாக வாழ்வாதாரத்தை இழந்துருவாங்க. ஏற்கனவே தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு ஏன் அவசரப்படணும்? கொண்டு வர வேண்டிய அவசியம் பண்றீங்க. அதாவது இந்த திட்டம் கொண்டு வரதுனால வாழ்வாதாரம் கிடையாது, மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை கிடையாது. மக்களுடைய டவுட்ட ஏற்கனவே என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் பண்ணும்போது கேட்டிருந்தா கிளியர் பண்ணிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. அதாவது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலன்னு சொன்னா ஜல்லிக்கட்டு விஷயத்துல இப்படி இதே ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பி நடைமுறைப்படுத்துவோம் சொல்லி உச்சக்கட்டத்தில் போன பிறகு மண்டியிட்ட மாதிரி தான் மண்டியிட வேண்டி வரும். பாஜக அரசு அரசாங்கமா இருக்கக்கூடியவங்க மக்களுடைய உணர்வை ஒரு சப்ஜெக்ட் மட்டும். நான் மாநில அரசை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நிர்மலா பெரியசாமி அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்திக்கிறாரு. பல்வேறு தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை கொடுக்கிறாரு. அதுல நெடுவாசலையும் ஒன் ஆஃப் த இஷ்யூஸா அவர் முன்னெடுத்து பேசுறாரு. நெடுவாசல்ல போராட்டங்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 20-21 தேதியில இந்த பிரச்சனை தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 27ஆம் தேதியில இருக்கோம். 7 நாட்களா மாநில அரசாங்கத்துடைய நிலைப்பாடே இது குறித்து தெளிவா இருந்ததா அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. இன்னைக்குதான் அமைச்சர் ஜெயக்குமார் முதல் முறையா பேசுறாரு. இந்த திட்டத்தை மாநில அரசாங்கம் எதிர்க்கிறது அப்படிங்கிற நிலைப்பாடு 7 நாள் கழிச்சு தான் தெளிவா தெரிய வருது. இன்னைக்குதான் முதலமைச்சர் அந்த பிரதமர்கிட்ட எழுப்புறாரு. அப்படின்னும் போது இவ்வளவு நாள் ஒரு 7 நாள் மக்கள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் போது இந்த தாமதம் ஏன்? இந்த உடனடியாக இதுல ஒரு ரியாக்ஷன் மாநில அரசாங்கத்திட்ட இருந்திருக்கா அப்படிங்கறதே கேள்வி ஆகுது இல்லையா? அதாவது உங்கள் அனைவருக்கும் தெரியும், தற்போதைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் வழி நிற்கும் அரசாங்கம் என்று. அம்மா அவர்களின் பாணி என்பது அதிகம் பேசுவதோ, ஒரு பிரச்சனை என்றால் உடனே ஊடகத்தை கூட்டி பேசுவதோ அல்ல. என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கூட்டி ஆலோசித்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு பிரதமரை பார்த்து பிரதமரை போய் நேர்ல சொல்றது இன்னும் வலியுறுத்துறது. உடனடியாக அவர் பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கிறார். போராடக்கூடிய மக்களுக்கு இந்த மாநில அரசாங்கம் உங்களுடன் இருக்கிறது இல்ல, இந்த மாநில அரசாங்கத்துடைய அது எங்களுடைய அரசாங்கத்துல யாரும் போகலன்னு நீங்க எல்லாம் சொல்றது மாபெரும் தவறு. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள், ஹவுசிங் போர்டு சேர்மன், மாவட்ட செயலாளர் அண்ணன் வைரமுத்து அவர்கள், இவங்க எல்லாருமா சேர்ந்து அங்க போய் பார்த்து மக்களை உடனடியாக போராட்டம் ஆரம்பித்த உடனேயே போய் பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு நிச்சயமாக உங்களை மீறி உங்களுக்கு பாதிப்புள்ள எந்த விஷயத்தையும்
விவசாயிகள், கிராம மக்கள் ஒரு பயப்படக்கூடிய, அச்சமூட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் மாநில அரசு செய்யாது. நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். அதோடு 2-3 முறை போய் பார்த்திருக்காங்க. உடனடியா ஊடகத்தை கூட்டி உடனடியா மேய்க்க பிடிச்சு யோகிதை இல்லைன்னு பேசுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. மாண்புமிகு இணையமைச்சர், மத்திய இணையமைச்சர் பொன்னார் அவர்கள் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. அவருடைய வழக்கத்தை, சுவாபத்தை மீறி இன்று வந்து ஏன் இவ்வளவு வேகமாக, இவ்வளவு அதிகமான காரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார் எனக்கு தெரியல. லாபம்ங்கிற ஒரு வார்த்தையை, லாபம் இருந்தால் அந்த லாபம்ங்கிறது அவர் என்னத்தை சொல்ல வர்றாரு எனக்கு தெரியணும். லாபம்ங்கிறது பணத்தை சொல்கிறாரா, அரசாங்கத்துக்கான வருமானத்தை சொல்கிறாரா, அந்த பணியை ஏற்று நடத்தக்கூடிய அந்த ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்களே, அந்த கம்பெனிஸ்க்கும் அவங்களுக்கான அந்த முதலாளிகள், பெருமுதலாளிகளுக்கான வருமானத்தை சொல்கிறாரா? அதை முன்பு ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். சுத்தி இருக்கிற அத்தனை கிராம மக்களும் அச்சப்பட்டு நிற்கிறார்கள். இது வந்து அரசியல்வாதிகள் முதலில் தூண்டியதாக தெரியவில்லை. நிச்சயமாக கிராம மக்கள், அதுவும் நெடுவாசலை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் 74 இருந்து வந்துட்டா கூட அது தஞ்சை டெல்டா பகுதியை சேர்ந்த செழிப்பு சும்மா வரல. அதுவும் வானம் பார்த்த, இருங்க நான் சொல்லி முடிச்சார், வானம் பார்த்த பூமியாக இருந்ததுதான் அது. அதை 150 பேர் அங்க ஒண்ணு இல்லாம இருந்து 150 பேர் அந்த கிராமத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு வசதியா இருக்காங்க. இருந்தாலும் பாரம்பரிய விவசாயத்தை விட முடியாமல் 2000 ஆழ்துளை கிணறுகளுக்கு மேலே அங்கு அமைத்து அந்த கிராமம் இப்பொழுது அந்த பசுமையை கொண்டு வந்திருக்கிறது. இப்ப 11 ஒரு கிட்டத்தட்ட அஸ்ஸாம்ல 11 இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் 11 இடங்கள்ல போடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. குஜராத்ல 5, இது மாதிரி ராஜஸ்தான்ல 2, மகாராஷ்டிரால 2 பரவலாக இருக்கு. ஆனா கங்கை கரையில் எக்கச்சக்கமான ஹைட்ரோ கார்பன் இருக்கிறதாம். ஏன் அங்கே செல்லவில்லை? ஏன் இங்கே காவிரி படுகையில் அங்கெல்லாம் செழிப்பு? இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற வறட்சி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தண்ணியே இல்ல, காவிரி தண்ணீரே வரல. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். கங்கை பக்கத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்கு, நிறைய இருக்கு, abundant, it's abundant இருக்கு. அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி இருக்கா? இல்ல, கண்டிப்பா இருக்கு. அதற்கான இது இருக்கு. அது கடல் ஓரத்துல. இது வந்து ஆஃப்ஷோர் பண்ணுவாங்க. நீங்க நதி ஓரம் சொல்றீங்க, கடல் ஓரம் நிச்சயமா கங்கை கரை இல்ல, அது நதி ஓரம் கிட்டவா தூரவா இல்ல. அந்த கங்கை பகுதியில ஃபர்டைல் லேண்ட்ஸ் எல்லாம் செழிப்பான பகுதி. அங்க எடுத்தா பரவாயில்ல. நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அந்த கிராமம் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த செழிப்பை உருவாக்கி இருக்கிறது. அந்த கிராமங்களுக்கு அச்சத்தை நாம் உருவாக்குறோம். அந்த கிராம மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். எங்கள் அமைச்சர்களும் குரல் கொடுக்கிறார்கள். அம்மா வழிநிற்கும் அதிமுக அரசாங்கம் எப்பொழுதும் விவசாயிகளை மீறி எதுவும் செய்யாது. நான் கேள்வி கேட்டுட்டு தேங்க்யூ. இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமர் கிட்ட only after adequate consultation with stakeholders அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. கிளியரன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்டோட கிளியரன்ஸ் இல்லாம இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது பத்தி எதுவுமே இதுவரைக்கும் தெரியாது. இதுவரைக்கும் தெரியவில்லை என்பதுதான். இதுவரைக்கும் தெரியல. இது ஆரம்பிச்சது திமுக பீரியட்ல, திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இத வந்து அதிமுக ஆட்சி வந்தேனே அந்த கோப்புகள்லாம் எதுவுமே அங்க இல்ல. அந்த கோப்புகளை, அதாவது அதை பற்றிய ஒரு தேடல் இது வந்து நிச்சயமாக எங்கள் மாநில அரசுக்கு தெரியாது. இல்ல, அதாவது ஆரம்பிச்சது உங்களுக்கு முன்னாடி சாமானிய மக்கள் என்ன மாதிரி தெரியல, ஒரு அரசாங்கம் தெரியல. தேவையில்லாத குற்றச்சாட்டு. ONGC அதிகாரிகள் போய் அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் இடத்தை எடுத்திருக்காங்க, ஒரு 10 அடி இடம். இருங்க, சோதனை செய்யறோம் சொல்லிட்டு சோதனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13,000 அடி ஆழம் அவர்கள் அந்த குழாய் மூலமாக எடுத்ததாக சொல்கிறார்கள். ஒரு கிராமத்துல ஒரு நிமிஷம், ஒரு பிரைவேட் எடுத்திருக்காங்க. 3 ஆண்டுகள் கிடப்பில் போட்டாங்க. இந்த திட்டம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு. ஒரு ட்ரில்லிங் பண்ணனும்னா அதுக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா வந்து பண்ணலாம். ONGC ஏற்கனவே பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் செய்யணும்னா அதற்கு மக்களுடன் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த வேண்டும். நான் முடிச்சிடுறேன். மக்களுடன் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு வழங்கப்படுகிறதுனா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வழங்கப்படுது. அதுதான் ரூல்ஸ். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இன்வால்வ்மென்ட் இல்லாம மக்களிடம் கருத்துக்கள் வந்துடுற சார், மக்களிடம் கருத்து கேட்டிருக்க முடியாது. மக்களிடம் பேசியாளர்கள் மக்களிடம் பேசினது உண்மை. பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அது சோதனை தான், பேசவே இல்லை. இங்க பேசலங்க. அதான் திருப்பி உங்களோட கேள்வி ஃபேக்சுவலா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. முதல்ல நெடுவாசல்ல இது வரைக்கும் ஒரு ட்ரில்லிங் நடக்கவே இல்லை. நேத்து கூட நான் அந்த பகுதியில் இருந்தேன். ஒரு இடத்துல கருத்து கேட்பு கூட்டம் நடக்கல. அண்டர்ஸ்டாண்டிங்
புதுக்கோட்டையில் இந்த இடத்துல நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நடத்தப்படவே இல்லை. அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளுங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரெசல்யூஷன் ஐயா சொன்னார் இல்லைங்களா, 2015 பாலிசிக் லெவலுக்காக கொடுக்கப்பட்ட கெசட் நோட்டிபிகேஷன். அதில் நெடுவாசல் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அங்க டெஸ்டிங் கூட பண்ணல. அதுக்கு முன்னாடி அதுக்கு இருக்கக்கூடிய ட்ரில் இங்க பக்கத்து கிராமத்துல இருக்க ட்ரில்ல பத்தி பேசிருக்காங்க. பக்கத்து காடுல வடக்கன் காடு ரெண்டு மூணு கிராமத்துல ஏற்கனவே சோதனை குழாய்கள் இருக்கு. அவையெல்லாம் அருகாமையில் உள்ள கிராமங்கள், ரைட்டுங்களா? அது டெஸ்டிங் பர்பஸ் பண்ணது, ONGC பண்ணது. இப்போது இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது புதியது. இதற்கான முதல் டெண்டர் ப்ராசஸ் பிப்ரவரி மாசம் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடணும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்காக. அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒன்னு கொடுப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் தான் நீங்க என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டடியை வந்துட்டு நீங்க தமிழ்படுத்தி அதை மக்கள் முன்னாடி வச்சு கருத்து கணிப்பு கேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்தப்படும். அதற்கு பின்பாக அந்த கருத்துக்கள் எல்லாம் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி கிட்ட போகும். அவங்க மினிஸ்ட்ரிக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் தருவாங்க. அதை பேஸ் பண்ணி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும். இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட், மாநில அரசாங்கம் வந்துட்டு நிலத்தை கையகப்படுத்தி அவர்கள் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுக்கான கிளியரன்ஸ் வாட்டர் அண்ட் ஏர் ஆக்ட்ல கொடுக்க வேண்டும். இது ரெண்டுமே தனித்தனியான ப்ராசஸ். இப்ப வெரி இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. நெடுவாசல் மக்களிடம் இந்த கருத்து குறித்தான எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படவில்லை. அவர்கள் கருத்து இந்நாள் வரை கண்டறியப்படவில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய பிரச்சனையின் அடிப்படையில் அவர்கள் அனுபவபூர்வமாக பார்க்கிறார்கள். 2009 நெடுவாசல்ல கண்டெடுக்கப்பட்டது எப்படி? நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் இருக்கு. அந்த பிரச்சனைக்கு 2009 கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சேட்டலைட் ஸ்டடிஸ் இருக்கு. இதுக்காக தனியாக வெப்சைட்ஸ் இருக்கு. யுஎஸ்ல நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல எந்த அளவுக்கு இருக்காங்க. அமெரிக்கா கண்டுபிடித்த, அவர்கள் வெளியிட்ட 2013 இருந்து வெளியிட்ட உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஷேல் கேஸ் என்கின்ற கேஸ் எங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கின்ற ஸ்டடிஸ் அவங்க சேட்டலைட் போட்டோஸோட இமேஜஸோட வெளியிட்டு இருக்காங்க. இது பக்கத்தில் நீங்க இன்னொன்று சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொலையிட்டு தான் கண்டுபிடிக்கிற அவசியம் இல்லை. 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்க ஒரு ட்ரில்லிங் பண்ணிட்டு கீழ மூலமாக நீங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க கேஸ் லெவல் எந்த அளவுக்கு இது பரவி இருக்குது அப்படிங்கறத. அந்த பாயிண்ட் அப்படிதான் அவங்க மீட் அவுட் பண்றாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ் அங்கங்க வச்சுக்கிறாங்க. அங்கங்க பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த பகுதியில் நமக்கான இருக்கு கமர்ஷியல் வயபிலிட்டி உள்ள ஏரியாவாக நெடுவாசல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஆயில் அண்ட் கேஸ் ரெண்டு எடுக்க போறாங்க. சோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இது வரைக்கும் மேல சேட்டலைட் மூலமாக மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இது வரைக்கும் ட்ரில்லிங் ஆபரேஷன் அங்க ஆரம்பிக்கப்படவில்லை. அதனால மறுத்து கண்டுபிடிக்கல. இதுதான் நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். முன்னாடி பாலிசி லெவல்ல காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சிருக்கலாம். நமக்கு இப்ப அது அரசியல்ல பிரச்சனை. இப்ப மக்கள் ஒரு விவசாயியோட பிரச்சனை விவசாய பிரச்சனையை பார்ப்போம். கட்சியோட பிரச்சனை நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு புரியல. கரெக்ட். எனக்கு இதுல இன்னும் சந்தேகம் எழுது. உங்ககிட்ட தான் கேட்க போறேன். இதுல இந்த டெண்டர் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வந்து நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்டது. டெண்டர் கொடுக்கறாங்க. தனியார் நிறுவனங்கள் வந்து இதுல பிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெண்டர் கொடுக்கப்படுகிறது. ஒரு என்விரான்மெண்டல் அசஸ்மெண்டே நடத்தாம கிளியரன்ஸே இல்லாம டெண்டர் கொடுக்கறது. அது என்னன்னா ஆயில் ரெகுலேஷன் ஆக்ட் கீழ நடக்கப்பட்ட ஒரு process. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெண்டு இது இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் தான் கொடுத்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் வந்துட்டு இந்த பிட்டை வந்து அறிவிக்கிறார்கள். அவங்களுக்கு எங்க அதிகாரங்கள் கிடைக்குதுன்னா ஆயில் ரெகுலேஷன் ஆக்ட் 1948 இருக்கு. அதுல இருந்து கொடுக்குறாங்க. பெட்ரோலியம் அண்ட் கேஸ் ரூல்ஸ் இருக்கு. அதுல தான் ஹைட்ரோ கார்பன்ஸ்ங்கிற வார்த்தையே இருக்கு. ரைட்டுங்களா? அந்த சட்டத்திலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியத்துக்கு மட்டும் தான் அவங்க லைசன்ஸ் கொடுக்கணும். அப்படி பார்த்தால் இப்போ கொடுத்திருக்க லைசன்ஸ் என்பது நேச்சுரல் கேஸ் எடுப்பதற்கானது. அதோட ஒன் பார்ட் தான் ஹைட்ரோ கார்பன்ஸ். அன்கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் ஷேல் கேஸ்ங்கிறது வருது. அப்ப இது வெறும் பிரிமினல் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஸ்டேஜ்ல இருக்கோம். நான் முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயத்தை. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இன்னொன்னு, இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் யாரு பண்ணணும்னு ஒரு கேள்வி வருதுங்களா? இப்போ இவங்க வாங்கியிருக்காங்க ஜெம் லேபரட்டரிஸ் வாங்குறாங்க. இவங்க தான் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சுக்கு அப்ளை பண்ணணும். அந்த இது அவங்க தான் ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட். ONGC எப்படி பண்ண முடியும்? ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் தான். அதுதாங்க சட்டம். ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஐயா நான் இந்த மாதிரி ட்ரில் பண்ண போறேன், என்ன எடுக்க போறேன், எனக்கு இதுக்கான TRO கொடுக்க முடியாது. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். அதாவது என்னென்ன மாதிரி ஆய்வுகள் நீங்க பண்ணணுங்கிறத மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் சொல்லும். அதன் அடிப்படையில் அவர் ஆய்வுகள் செய்ய வேண்டும். புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கேள்வி, இங்க நீங்க நெடுவாசல்ல இது வரைக்கும் ஒரு ட்ரில் கூட போடப்படவில்லை, சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல ஏன் எதிர்ப்பு வரல? இருக்கு அங்கே எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பு நேத்து பல்வேறு இடத்துல இருந்துச்சு. அதுதான் நினைக்கிறேன். நெடுவாசல் மட்டும் இந்த எதிர்ப்பு இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வணக்கங்காடுலயும் எதிர்ப்பு. இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், இவ்வளவு பெரிய பங்கேற்பு, இவ்வளவு அமைப்புகளுடைய பங்கேற்பு, இவ்வளவு மாணவர்களுடைய எழுச்சி, இதெல்லாம் அந்த பக்கத்து கிராமத்துல ஓட்ட போடும் போதும் பக்கத்து கிராமத்துல எண்ணெய் எடுக்கும் போதும் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கும் அதே பாதிப்பு தானே. சொல்லிட்டு போயிருக்காங்க. உண்மை. இந்த பிரச்சனை எப்ப வந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் எதிர்ப்புக்கான ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? அதாவது கடந்த 30 வருடங்கள்
வருடங்களாக திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இது போன்ற ஆழ்குணக்குணர்கள் பண்றாங்க, என்ன எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நிலத்தடி நீர் கண்டிப்பா பயங்கரமா பாதிக்கப்பட்டதால அவங்களுடைய பிரச்சனைகள் நேரடியாக பாதிக்கின்றார்கள். அப்ப இதனால புதுசாக வந்துட்டு இன்னும் ஆழமாக தோண்டி ஹைட்ராலிக் பிராக்சர் முறையில் மீத்தேன் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பண்ணும் போது அந்த மக்கள் எல்லாம் உண்மையில் அப்பதான் விழிப்புணர்வு அடைந்தாங்க. அதற்கு முன்பாக அவர்களிடம் அதிகாரிகள் சொன்ன ஒரு சாதாரண கிராம மக்கள் நான் பேச சொல்றாரு, ஐயா எங்க கிட்ட வந்தாங்க மண்ணெண்ணை பத்தி ஏதோ சோதனைக்கு போறோம்னு சொன்னாங்க, அரசு அதிகாரி வரலாங்க, நாங்க எப்படி அவங்க சந்தேகப்படும், சரிங்க ஐயா பண்ணிக்கோங்க யார் சொன்னா. இவ்வளவுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். நாங்க மண்ணெண்ணெய் எடுக்க போறோம், கெரோசின் எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இந்த அரசாங்கம் நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மீத்தேன் பிரச்சனை வருகின்ற போதுதான் தனிநபர்களும் சூழலில் இயக்கம் சொல்றாங்க மீத்தேன் கேஸ்னா என்ன, அதோட பாதிப்புனா என்ன, இப்படி எல்லாம் நல்ல பிரச்சனைகள் இருக்கும் விழிப்புணர்வு என்பதால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஆக அரசு இது நாள் வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. இப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்த எல்லாமே சூழலில் சார்ந்த ஜனநாயக அமைப்புகள் தான். அதன் காரணமாக இப்ப நேரடியாக பாக்குறாங்க ஒரு பிரச்சனையை அவங்க நேரடியாக பாக்குறாங்க. ஏன்னா அவங்க தோட்டத்து பக்கத்துல எண்ணெய் ஓடிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தமிழ் முத பக்கத்துல வந்து அந்த போட்டோ வந்திருக்கு இல்லீங்களா, எண்ணெய் வயல் அப்படியே வெளியே ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க நேரடியாக போய் பார்த்தோம். அதெல்லாம் ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஆனது. அது நீங்க அப்படி வெட்ட வெளியில பரவ விட்டுருக்கீங்க. அவன் பக்கத்துல விவசாயம் பண்ணுவானா எப்படி பண்ணுவான்? ஆக நேரடியாக அனுபவபூர்வமாக அந்த மக்கள் பாதிப்படைகிறார்கள். ஆக ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதுக்கான அறிவியல் தான் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் சொல்லும் போது எளிதாக அவருக்கு போராட்டத்தை வருகிறார்கள். ரைட், இப்போதான் அதுக்கான விழிப்புணர்வு வந்திருக்கிறது, இப்போதான் அந்த போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்னு குறுக்கிட விரும்புறீங்க மேம்? எஸ் கோ. நான் நிறைய குறுக்கிட விரும்புறேன். அதாவது நிறைய குறுக்கிடுங்க. இல்ல அதாவது நெடுவாசல் இல்ல, நான் சொன்னது வடக்கன்காட்டுல பக்கத்து இடத்துல இந்த சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த லாபம் யாருக்கு? லாபம் மட்டுமே பிரதானம் அல்ல. அரசாங்கங்கள் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இப்ப நடக்கும் அதிமுக அரசு நிச்சயமாக மக்களின் மனநிலையை, மக்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய ஆதங்கங்களை, அவர்களுடைய அச்சத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிறது. அதனால்தான் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு போய் இப்ப கொடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட. நிச்சயமாக மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத, மக்களுக்கு பிடிக்காத, இல்ல மக்கள் அச்சப்படக்கூடிய எதையும் அவர்கள் அச்சத்தை போக்காத நடக்காது. நிர்மலா பெரியசாமி அவர்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாது இத்தனை நாளான்னு சொன்னாங்க. 26 நவம்பர் 2013 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் இவங்க கெயின்லி ரெஃபர் யுவர் லெட்டர்னு எழுதுறாங்க. யாருக்குன்னாக்க காவேரி பேசின் ஓஎன்ஜிசிக்கு இந்த நெடுவாசல் குறித்த அந்த கிணறு குறித்த அத்தனை தகவலையும் சொல்லி இதுக்கு இந்த டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் போட சொல்லி இவங்க மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி உடனடியாக இதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்னு 22 மார்ச் 2010 கொடுத்த ஆணையை குறிப்பிட்டு காப்பி டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது யாருடைய கண்ட்ரோலில் வருது? ஸ்டேட் கவர்மெண்ட்ல வருதா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வருதா? அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்க என்னன்னு, இங்க இருக்கக்கூடிய எந்த துறை மீதும் எங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்ல, எங்க அரசாங்கம் வேலையே செய்யலன்னு இவங்க நிர்மலா பெரியசாமி ஒத்துக்கிறாங்களா? அப்ப எப்படி ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு 2013 தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வெற்றி செல்வன் சொன்னாரு, இதுல ஓஎன்ஜிசி இந்த வடதேரு நெடுவாசல் ஏரியால 2009-10 ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ராக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சத 2006 ரெஃபர் பண்ணி 2010 மிக தெளிவாக ரெஃபரன்ஸ் KM சுக்லா அதன் மூலமாக சொல்லி எவாலுவேஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இவர் சொன்னார் ஹைட்ரோ கார்பனை பத்தி பலமுறை முன்னாடியே சொல்லிருக்காங்க. டிசம்பர் 9, 2011 இதுல நம்முடைய இன்றைய ஜனாதிபதி அன்றைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்த ஹைட்ரோ கார்பனை நாம எடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் சொல்லி குறிப்பா தமிழகத்துல காவேரி படுகையில எப்படி எல்லாம் அது இருக்குதுன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அது மட்டும் இல்ல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு புரியுது இதுல ஏன் சொல்ல வரேன்னா, மறுபடியும் வெற்றி செல்வன் போன்ற நண்பர்கள் என்னவோ இதுவரையிலும் அந்த நெடுவாசல்ல எதுவுமே இல்லாத மாதிரி சொல்லவே இல்லங்க. அப்படி அப்படிதான் சொன்னாரு. அவர் சொல்லவே இல்ல. அது பக்கத்து கிராமத்துல தொடர்ந்தது அவரே ஒத்துக்கிறாரு. ஏற்கனவே இருந்திருக்கு. மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்ல. இப்பதான் சொல்ல வரேன், மக்களுடைய விழிப்புணர்வு அங்க சொல்லப்பட்டு அது ஏற்கப்பட்டதாக அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். 327 பக்கம் அவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொன்னா அதை தான் நான் சொல்றேன். அப்போ ஒரு வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் தவறு, நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்புறம்
சதிங்கிற அளவுக்கு சொல்ல முடியுமா அப்புறமா என்னங்க இது? அதாவது எந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அவர் குறிப்பிடான்னு தெரியல. அதாவது காவேரி டெல்டாவில் வந்துட்டு பல்வேறு விதமான கிட்டத்தட்ட வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 108 இடங்களில் ட்ரில்லிங் பண்ணிருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்குமே நெடுவாசலுக்கு ஒரே ஒரு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எத்தனாம் தேதி பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கு சேர்த்து மொத்தம் 4-5 ஏரியா பண்ணவே முடியாது. ஒரு பெரிய டாக்குமெண்ட் பல இந்த மாதிரி ஆயில் ரிக்ஸ் மொத்தமா கம்பைல் பண்ணி ஒரு 43 இடங்கள் போட்டு அங்க மொத்தமா என்னென்ன பாதிப்புகள்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துடைய டாக்குமெண்ட் சர்வேக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. சின்ன கிளாரிஃபிகேஷன், ஒரு பர்టిక్యులர் இடத்துக்கு பண்ண மாட்டாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் வந்துட்டு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்துட்டு 2012 நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அதுல இருந்து தான் இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எப்படி செய்யணுங்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தை முதல்ல நீங்க மார்க் பண்ணணும். எந்த ஜியோகிராஃபிக்ல நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணணும். அந்த என்விரான்மெண்ட், அந்த பயாலஜிக்கல் இது, அந்த ஏர் கண்டிஷன்ஸ் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ், அப்புறம் லேண்ட் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டு அந்த பர்టిక్యులர் ஏரியாவுக்கு ஆய்வு நடத்தப்படணும். இதுதான் வந்துட்டு அது எப்போன்னா இப்ப இவர் சொல்றது சரி. இப்ப மறுபடியும் ஒப்பந்தம் கொடுத்தவங்க மறுபடியும் அதை அசஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவர் சொல்றது சரி. அப்படி சோதனை நடத்தப்பட்டது ஏற்கனவே 10 வருடம் நடக்குதா இல்லையா? கங்கையில இருக்கிறதா சொன்னது அத்தனையுமே மிகப்பெரிய பொய். மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் புரிஞ்சுக்கிறது, ஒட்டுமொத்தமான ஒரு அசஸ்மெண்ட் நடத்தப்பட்டிருக்கலாம், ஒட்டுமொத்தமா பார்க்கப்பட்டிருக்கலாம். இந்த பர்టిక్యులர் இடத்துல எடுக்கிறதுக்கு திரும்பவும் இதுக்கு ஆய்வு நடத்தப்பட வேண்டும். நான் திரு வெங்கட்ராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதுல சில அறிவியல் பூர்வமான விஷயங்களையும் தொழில்நுட்ப பூர்வமான விஷயங்களையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசப்பட்டு வருவது என்னன்னா, இந்த மாதிரியான எண்ணெய் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழகத்துல பல ஆண்டுகளா இருக்கு, 20 ஆண்டுகளா இருக்கு, நரிமணத்துல 90கள்ல இருந்து இருக்கு, அப்பெல்லாம் பிரச்சனை வரலையே அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது, ஊடகங்கள்லயும் பேசப்பட்டு வருது. அதுல நான் ஒரு கிளாரிபிகேஷன் பெறணும்னு நினைக்கிறேன். எண்ணெய் எடுக்கக்கூடிய கிணறுக்கும் எரிவாயு எடுக்கக்கூடிய கிணறுக்கும் மீத்தேனுக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதா? இந்த வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் போது அதோடைய பாதிப்புகள் வெவ்வேறாக இருக்குமா? ஹவு டஸ் தட் வர்க்? இப்போ நரிமணத்துல நடக்கக்கூடியதும் நெடுவாசல்ல நடக்க போறதும் ஒரே விஷயமா, வேற வேற விஷயம்? அதாவது இதில் சில தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. கோல்பெட் மீத்தேன் கேஸ் வேறு, மீத்தேன் கேஸ்ன்னு சொல்லப்படுற கோல்பெட் மீத்தேன் கேஸ் வேறு, நெடுவாசல் எடுக்க போகிற இயற்கை எரிவாயு வேறு. அந்த கோல்பெட் மீத்தேன் கேஸும் நேச்சுரல் கேஸ் தான், மீத்தேன் தான். இங்கே எடுக்கிறதும் நேச்சுரல் கேஸ் தான். ரெண்டுக்கும் ஒரே உபயோகம். அதாவது ரெண்டும் ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, இல்லை ஃபீட் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி உரம் தயாரிப்பாங்க. கோல்பெட் மீத்தேன்ல கேஸ் வர நேச்சுரல் கேஸும் இதுலேருந்து வர நேச்சுரல் கேஸும் ஒன்று தான். அதில் என்ன வித்தியாசம் வருதுன்னா, அது எடுக்கும் முறை இல்லைன்னா கோல்பெட் மீத்தேன் 3 விதமான கேஸ் உண்டு. ஒன்று பேர் கோல்பெட் மீத்தேன் கேஸ்னு பேர், இன்னொன்று ஷேல் கேஸ்னு பேர், இன்னொன்று இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ்னு பேர். அது ரெண்டுக்கும் பேர் அன்கன்வென்ஷனல் கேஸ்னு பேர், இதுக்கு நேச்சுரல் கேஸ்னு பேர். இது கோல்பெட் மீத்தேன் என்ன ப்ராப்ளம்னா, கோல்பெட் மீத்தேன் வந்து பூமியில் அடியில் இருக்கும். அந்த கேஸ் வந்து நேச்சுரல் கேஸ் அந்த கோலுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கும், அட்சாப்ஷன் பேர், அதுக்கு மாட்டிகிட்டு இருக்கும். அதை வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, டிக் பண்ணுவாங்க, போர் பண்ணுவாங்க, ட்ரில் பண்ணுவாங்க, கீழே போயிட்டே இருப்பாங்க. 6000 அடி 5000 அடிக்கு மேலே போவாங்க. அந்த இடத்த பொறுத்து இருக்குது. அந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த கோல்பெட் மீத்தேன் வரும்போது, கோல்பெட் மீத்தேங்கிறது லோ ப்ரெஷர் கேஸ், அதுக்கு ரொம்ப அழுத்தம் கிடையாது. அந்த கோல் ப்ரெஷர் கேஸில் கீழே போகும்போது கேஸ் அடைஞ்சிடுவாங்க அந்த இதில். ஆனால் கேஸுக்கு மேலே நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இருக்கும்போது தண்ணியை தொலைச்சிக்கிட்டு அந்த கோல்பெட் மீத்தேன் கேஸால் வெளியில் வர முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, தண்ணி முழுக்க பம்ப் பண்ணி வெளியில் எடுத்தாலும் பண்ணி எடுக்கும். 6000 5000 அடியிலேருந்து தண்ணி எடுத்து வெளியில் எடுக்கும்போது கணிசமான தண்ணி வெளியில் போயிடும். கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் வரும், கிரவுண்ட் வாட்டர்லாம் குறையும். சாதாரணமாக ஒரு 50 60 அடி 100 அடி தண்ணி எடுத்தோம்னா பயன்படுத்தப்படுமா? ரீசைக்கிள் பண்ணுவோம். அதான் சொல்கிறேன். அது 5000 அடி 6000 அடி கோல்பெட் மீத்தேன் எடுக்கும்போது அந்த தண்ணியை உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா டோட்டல் டிசால்வ் சாலிட், மெட்டாலிக் சாலிட், பல ஆர்கானிக் இதெல்லாம் இருக்கும் அதில், அதை உபயோகப்படுத்த முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அதனால தான் அந்த கோல்பெட் மீத்தேன் கேஸ் வந்தால் கட்டாயம் ஒரு தஞ்சாவூர் டெல்டாமான பாலைவனமாக மாறிடும். எல்லாரும் எதிர்த்தாங்க, நான் எதிர்த்தேன், பிரதம மந்திரி மோடி அரசு எல்லாம் வந்துட்டு அவங்க திட்டத்தை கை விட்டுட்டாங்க. அதனால அது இப்போ பேச்சே இல்லை. இப்போ வர்றது வந்து இயற்கை எரிவாயு எடுக்கிறோம். இந்த இயற்கை எரிவாயு எடுக்கும்போது நேச்சுரல் கேஸ் எப்படின்னா, அதுக்கே ப்ரெஷர் உண்டு. அது தண்ணியை பம்ப் பண்ண வேண்டாம், அதுக்கே ப்ரெஷர் உண்டு. அது ப்ரெஷரில் மேலே வந்துடும். ப்ரெஷரில் மேலே வரும்போது அந்த ப்ரெஷரை கொண்டு வரதுக்காக ஹைட்ராலிக் ப்ரெஷர்னு அப்ளை பண்ணுவாங்க.
ஹைட்ராலிக் ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை. அது உள்ளே போனால் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி அதில் கொஞ்சம் மண் போடுவாங்க, செராமிக் மண், சில கெமிக்கல் இருக்கும், அதில் எல்லாத்தையும் போட்டு அதில் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு டயர் இருக்குது, டயர் நிறைய காற்று இருக்குது, அந்த காற்று ஒரு ஓட்டை இருக்குது, வெளியில் எடுக்கணும், என்ன பைட்டை போட்டு அமுக்கிறோம், அதே மாதிரி அமுக்கிறது தான் வேறு ஒன்றுமே இல்லை. அது பேர் ஹைட்ராலிக் ப்ரெஷர்னு பேர். அந்த ப்ரெஷரில் வந்துடும். அதனால் இந்த இயற்கை எரிவாயு இந்த எடுக்கும்போது தண்ணி தேவை வந்து ஒரு வெல்லுக்கு ஒரு நாளைக்கு 25 மீட்டருக்கு தான் தண்ணி தேவை. அதனால் கோல்பெட் மீத்தேன் கேஸுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த செய்முறை முறையில். அதனால் நிலத்தடி நீர் பாதுகாக்கணும், அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது, அதெல்லாம் ஆகவே ஆகாது. இதில் ஒன்று சொல்லலாம், சரி 25 மீட்டருக்கு பட்டே எடுக்க போகிறீங்க, அது வந்து பெரிய வாட்டர் இல்லை. இருந்தாலும் தஞ்சாவூர்லாம் இன்றைக்கி வந்து ட்ராட் ப்ரோன் ஏரியா, வறட்சி இருக்குது. இன்றைக்கி புவி வெப்பம் மாறிட்டு இருக்கும்போது என்றைக்கு மழை பெய்யும் என்றைக்கு வெயில் அடிக்குதுன்னே தெரியல. ஒவ்வொரு சொட்டு நீரையும் நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த முக்கியம் இருக்கும்போது 25 மீட்டர் கூட எடுக்கலாமான்னு கேட்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நிலத்தடி எடுக்க வேண்டாம். அப்போ ஓஎன்ஜிசி சொல்லியிருக்கணும், மாநில அரசு சொல்லணும், மத்திய அரசு சொல்லணும், தேவைப்பட்ட தண்ணீரை இங்கே எடுக்க மாட்டோம், வெளியிலேருந்து கொண்டு வருவோம். எப்படி வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க, இருக்குது, சீலே வாட்டர் எடுத்து டீசாலினேட் வாட்டர் எடுத்து கொண்டு வரலாம். அதனால் அடிப்படை நிலத்தடி தண்ணீரை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால கோல்பெட் மீத்தேன் வேற, இது வேறங்கிறது ஃபண்டமெண்டலாக ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன இஷ்யூனா, ஒரு சின்ன சந்தேகம் நடுவில் கேட்க விரும்புகிறேன், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், ஒரு சின்ன சந்தேகம் கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கையில் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்ல இந்த 2 பகுதிகளிலையும், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்கால்லையும் நெடுவாசல்லையும் 4.5 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு, கிட்டத்தட்ட 4.25 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு ஆயில் அண்ட் ஆயில் ஈக்குவேலண்ட் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கிருந்து எண்ணெய், கச்சா எண்ணெயும் எடுக்கப்படுமா, கச்சா எண்ணெய் கேஸ் ரெண்டுமே எடுக்கப்படும், இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி நேச்சுரல் கேஸ் மட்டும் தானா? இல்லை, ரொம்ப சரியான கேள்வி கேட்டது. அதாவது வெளியில் எப்படின்னா, அந்தந்த இடத்த பொறுத்து சில இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக கேஸ் வரும், சில இடத்துல கம்ப்ளீட்டாக ஆயில் வரும், சில இடத்துல காம்போசிட் வெல்லுன்னு சொல்லுவாங்க, கேஸ் வரும், ஆயில் வரும். ஒரு இடத்துல கேஸ் மாத்திரம் வருமா, ஆயில் மாத்திரம் வருமா, எந்த அளவு கேஸ் வரும், எந்த ஆயில் வருங்கிறது அந்த ட்ரில்லிங் பண்ணாலும் தெரியும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளோரேஷன் பேர். அதில் நமக்கு கேஸ் வந்தாலும் நல்லது, ஆயில் வந்தாலும் நல்லது. சில இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக கேஸ் தான் வரும், ஆயிலே வராது. சில இடத்துல நிறைய கொஞ்சமாக கேஸ் வரும், நிறைய ஆயில் வரும். அது அந்த இடத்த பொறுத்து இருக்கு. அப்ப அந்த என்ன வருது அப்படிங்கறத பொறுத்து அங்க இருக்கக்கூடிய பொல்யூஷன் மாறுமா இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள், அங்க இருக்கக்கூடிய தண்ணீருடைய தேவை, நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பைப் இருக்குது, பைப்பில் போட்டு சாயில் உள்ளே போட ட்ரில் போடுறோம், வர கேஸ் வந்து வெளியில் வராது, அந்த பைப் வழியாக வரும். பைப் ஏதோ வெளியில் வந்து க்ரூட் ஆயிலோடு சேர்ந்து வந்துட்டு அதை பிரிச்சுட்டு ஒரு பைப் லைன் வழியாக வெளியில் கொண்டு போவாங்க. ஏதான லீக் ஆகி அந்த மாதிரி வந்தால் தான் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வெளியில் வாய்ப்பே கிடையாது. அதனால் அதனால் ஆயில் வர வந்து வெளியில் வரும், மண்ணில் கொட்டுங்கிறதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு வாதங்கள், அதெல்லாம் ஒன்று சம்மந்தமே இல்லை. இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், கடந்த 3 நாளாக நெடுவாசல் விவசாயிகள் மக்களோட கருத்து பரிமாற்றத்தில் சில வாய்ப்புகள் கிடையாது. அப்போல்லாம் பேசினேன். அப்போ வந்து அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா, 2-3 பிரச்சனை அடிப்படை பிரச்சனை. ஒன்று வந்து மத்திய அரசோ மாநில அரசோ இந்த ட்ரில் பண்ணும்போது எவ்வளவு ஏக்கர் லேண்ட் எங்களுக்கு போகும் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. சுதாரணமாக ஒரு ட்ரில்லுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் போகும். அவங்களோட பயம் என்னென்னா, பிரதானமான பயம் இதுதான் எனக்கு தோணுது. அவங்களோட பயம் என்னென்னா, எங்களுக்கு விவசாயத்தை வேறு ஒரு தொழிலுமே தெரியாது, இந்த லேண்டை எடுத்துக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், எப்படி அரசாங்கம் செய்ய போகுதுன்னு அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அது என்ன செய்ய போகிறோம், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பயம், ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சார் 3 லட்சம் பணம் கொடுப்பாங்க சார், அந்த 3 லட்சம் பணம் 1 வருஷத்தில் போயிடும், அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறதுன்னு. அதாவது லாங் டேர்ம் சொல்யூஷன். அதுக்கெல்லாம் வெளிநாட்டிலலாம் பல அமைப்புகள் இருக்குது. உதாரணமாக சொல்கிறேன், அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி லேண்ட் அக்விசிஷன் எடுத்தானா அதனால ஃபார்ம் பண்ணுற கம்பெனியில் ஒரு ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதனால் கம்பெனியோட லாப நஷ்டத்தை கம்பெனி லாபம் அடையும் போது இவங்களுக்கு கிடைக்காத லைஃப் லாங் இவங்க ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தான் அறிவிக்கணும். மோடி அரசுக்கு நான் எழுதியிருக்கேன், இந்த திட்டங்கள்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். 1வது. 2வது வந்து இதில் வந்து அடிப்படை இல்லாத இது என்னென்னா, இது வந்து ஃபார்மிங்கெல்லாம் கெட்டு போயிடும், அங்கே பக்கத்தில் ஒன்றும் விவசாயமே வராதுன்னு அதுக்கும் அடிப்படையான ஒன்றும் ஆதாரமே கிடையாது. ஏன்னா இவங்க உள்ளே போய் எடுக்கிறாங்க, ஒரு குளத்தில் இதில் எடுக்கிறாங்க, எடுத்து குழாய் வழியாக வெளியில் கொண்டு வருது. வேற எங்கே ஆயில் வெளில போகிறது இல்லை, கேஸ் வெளில போகிறது இல்லை. இதுக்கு வந்து இந்த மாதிரி பயத்தெல்லாம் தீர்க்கணும்னா ஒரே வழி, இன்னைக்கு இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு 400-450 கிணறு நோண்டிட்டு இருக்கோம், எக்ஸ்ப்ளோரேட்டரி கிணறு. அந்த கிணறு நோண்டு போய் என்ன ஆகுனா, சில கிணறுல நிறைய கேஸ் கிடைக்கும், சில இதில் கேஸே கிடைக்காது, சில இதில் கொஞ்சமாக கேஸ் கிடைக்கும்.
அப்போ எக்கனாமிக் லெவல் ஆஃப் ஆப்ரேஷனும் உண்டு. அதாவது ஓரளவு கேஸ் கிடைச்சாதான் அங்கே போடுற முதலீட்டுக்கு வந்து நமக்கு லாபம் இருக்கும். ரொம்ப மோசமாக இருந்தால் டேப் பண்ணி விட்டுருவாங்க. இந்தியாவில் இன்றைக்கி வந்து ஆஃப் ஷோர் ஆன்ஷோர் கேஸில் 600-650 வெள்ளி மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த மக்களை கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காம இந்த மக்களை அந்த இடத்துல கூட்டிட்டு போய் குஜராத்துக்கு போங்க, மகாராஷ்டிராவுக்கு போங்க, ராஜஸ்தான் போங்க, அஸ்ஸாம் போங்க, ஆந்திர பிரதேஷ் போங்க, அங்கே இடத்துல வெளில போய் காமிங்க உங்கள்கிட்ட. அங்கே இருக்க விவசாயிகளோட பேசுறதுக்கு வாய்ப்பு எடுத்து கொடுங்க. அப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை அது செய்யணும். அது வந்து செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அது செஞ்சுட்டீங்கனாலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கு நான் வந்து ஃபார்மர்ஸ்ட பேசினபோது அவங்கெல்லாம் திட்டத்தோட நன்மை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தங்களுக்கு ஆபத்து வருமோ, தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு பயம் என்னன்னா, இதனால வெடிச்சுருமா சார் அப்படின்னு பயம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. 1008 உலகம் முழுக்க பல வெல்கள்லாம் இருக்கு. சேஃப்டி எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதிசயமான ஒரு இது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை இதுல வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்து அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க குறிப்பிட்டீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல வந்து பல விஷயங்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லாத விஷயங்களும் இருக்கின்றன. ஆனால் அதை வந்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இதுல தொடர்ந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து நான் கொடுக்க விரும்புறேன். இந்த சர்ச் ஃபார் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது நரிமணம், அடியக்கமங்கலம், விஜயபுரம், கமலாபுரம், நன்னிலம்னு பல இடங்கள்லையும், அதே போல துளசிப்பட்டணம், திருக்கல்லாறு என்ற நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லையும், வடதேரு, நெடுவாசல், கிருஷ்ணாபுரம் போன்ற தஞ்சாவூர் பேசின்ல இருக்கக்கூடிய இடங்கள்லையும் முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஜனவரி 2014 கொடுக்கப்பட்டு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது ONGC உடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையாக நாம் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து மீண்டும் இந்த ஒரு கான்ட்ராக்டரிடம் கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நடத்தப்படுமா? அப்படி நடத்தப்படும் என்றால் மீண்டும் மக்களுடைய கருத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கவிருக்கிறோம். நேயர்களே, தான் பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு திட்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருந்தனாலும் ஒரு வளம் எடுக்கப்படுகிறது, எண்ணெய் வளமோ கேஸ் வளமோ எடுக்கப்படுகிறது, நாட்டுக்கு பயன்படுகிறதுனா அதை எடுக்கக்கூடிய நிறுவனம் அது பெறக்கூடிய வருவாயில மத்திய அரசாங்கத்திற்கு பங்கு கொடுக்கிறது, மாநில அரசாங்கத்துக்கு பங்கு கொடுக்கிறது, ராயல்ட்டிங்கிற பேர்ல கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஒப்பந்தத்துடைய சாராம்சமாகவும் இருக்கிறது. அரசாங்கங்களுக்கு பங்கு கிடைக்கும் போது ஏன் அந்த நிலத்தை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு ஒரு பங்கு கிடைக்க கூடாது? அந்த வகையில நாம ஏன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது? இல்ல, அதுதான் இப்போ இது வந்து பல இடங்கள்ல செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் இப்போ இவர் நம்ம வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னார். இதுல இல்ல இந்த அடிப்படையில் இப்போ இதை கொடுக்கறதே டெண்டர் எடுக்கும் பொழுது தனியார் நிறுவனங்களுக்கு சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வெல்லு கூட ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அது பிஜேபியை சேர்ந்த நிறுவனம் கூட சொல்றாங்க. கர்நாடகாவை வந்து சேர்ந்த ஒரு MP அவர் உயிரோடவே இல்லை, அது வேற விஷயம். அதாவது ஒரு குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் சொல்லலாம். விவசாயிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னா இந்த வெள்ளு, அதுதான் இப்ப அவர் சொன்னார் பாருங்க, எவ்வளவு ஏக்கர் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அப்படிங்கிற பொழுது இப்ப அதுதான் இதுல வந்து சொல்லிருக்காங்க 120 × 120 ஸ்கொயர் மீட்டர் இன்னைக்கு வந்திருக்கிற இதுல சொல்லிருக்காங்க. சோ இது வந்து ஒரு துளையோட சைஸ் மொத்தம் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் பரப்பளவுல இந்த கேஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்துடைய. அதாவது எவ்வளவு எடுக்க போறாங்க, எத்தனை ஏக்கர் அங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த அக்யூசிஷன் லாஸ் வில் அப்ளை. My question is, sir, I'll make my question clear again. உங்களுடைய இந்த நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசென்சிங் பாலிசி மார்ச் 2016 வெளியிடப்பட்டதுல மாடல் ஃபார் இன்வைட்டிங் பிட்ஸ் நீங்க எந்த அடிப்படையில நீங்க வந்து டெண்டர் கொடுக்கறீங்க அப்படின்னா டெண்டர்ஸ் எந்த அடிப்படையில கொடுக்கறீங்கன்னா bidders will be required to bid the percentage of revenue that they will share with the government. கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய வருவாயில எவ்வளவு அதிகமா எந்த நிறுவனம் கொடுக்கிறதோ அந்த நிறுவனத்துக்கு தான் டெண்டர் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபேக்டர். அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருவாயில இவ்வளவு கவனமா இருக்கிற நாம அந்த ரெவென்யூ ஷேர் அந்த விவசாயிக்கு கொடுங்க. விவசாயிக்கு நிலத்தை எடுத்துட்டு 40,000 ரூபாய் குத்தகை, 50,000 ரூபாய் குத்தகைன்னு முடிச்சிருவோம். இந்த திட்டத்துல வரக்கூடிய வருவாய் 300 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. No, you are wrong. அந்த 300 கோடி ரூபாய் யாருக்கு போகுதுங்கறத நிலம் கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்குனே காம்பன்சேஷன் கிளாஸ் இருக்கு. அதனால மொத்தமா அதுக்கு பணம் கொடுக்கறாங்க. இல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கல. ஏன் இந்த பாலிசில இப்படி ஒரு அம்சம் இடம்பெற கூடாது? இல்ல, அது உங்களுடைய விருப்பமா இருக்கலாம். விவசாயிகளுக்கு லாபம் இல்ல, நீங்க புரிஞ்சுங்க. ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரியா இப்ப இதுவரையில வந்து
இப்போ என்னுடைய நிலத்தை எடுத்தாங்க 1999 உதாரணத்துக்கு ஸ்ரீபெரும்புதூரில் அந்த இதில் சென்கோபைன் கிளாஸ் பின்னால் அங்கே எனக்கு கிடைச்சது வெறும் 4000 ரூபாய். ஆனால் இன்னைக்கு இப்போ அதை எடுத்தால் 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி சட்டங்கள் வந்து மாறி இருக்குது. விவசாயிகளுக்கு லாபம்னா அதுதானேங்க லாபம். நீங்க இன்னைக்கு அந்த நிறுவனம் ஒரு பகுதி ரெவென்யூவை இல்ல அசோகா, நீங்க இது வந்து ஒருவர் சொல்கிறதை வைத்து கேட்கப்பட வேண்டிய ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்படி செஞ்சா என்ன நீங்க கேட்கலாம். மாநில அரசாங்கத்துக்கு 12% கொடுக்கப்படுதுங்க. 10% கொடுக்கப்படுது. மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கப்படுது. ஒரு நிலம் 300 கோடி ரூபாயில நீங்க 40,000 ரூபாய் கொடுத்தா விவசாயிக்கு முடிச்சிருவீங்க. இல்ல அது மாதிரி இல்ல. அதனால தான் நிலம் எடுக்கப்படுபவர்களுக்கு 4 times காம்பன்சேஷன் ஆஃப் தி மார்க்கெட் வேல்யூ கொடுக்குறாங்க. அதான் இப்ப சட்டமா இருக்குது. என் நிலத்துல நீங்க எடுக்கக்கூடிய பொருளுக்கான வேல்யூ கொடுங்க. புதுசா மறுபடியும் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட திருத்தத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரணும். யாருக்கு எடுத்தாலும் அதுக்கு நீங்க ஒரு பெர்சன்டேஜ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரணும். சரிதானே? காம்பன்சேஷன் வேண்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இல்லங்க இப்போ நான் வந்து நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. நாம கொண்டு வந்த அந்த நிலம் கையகப்படுத்தும் சட்ட திருத்தத்தையே ஆதரிக்காதவர்கள் இதை எப்படி ஆதரிப்பாங்க? நீங்க கொண்டு வந்ததுல லாபகரமான விஷயங்கள் இருந்தா ஒருவேளை இல்ல யாருக்கு லாபம்ன்றத நாங்க மக்களுக்கு லாபம்னு சொன்னோம். ஆனா மத்த கட்சிகள் அவங்களுக்கு லாபம் இல்ல. உங்களுடைய தகவலுக்காகவும் சொல்ல விரும்புறேன். இந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய நிறுவனம் கேஸுக்காக 10%, எண்ணெய்க்காக 12%, மாநிலத்துக்கு தன்னுடைய வருவாய் மாநில அரசாங்கத்துக்கு அந்த மாநில அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய் என்னுடைய விவசாயிக்கு எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்ப மதியத்துக்கு மேல ஒரு அறிக்கை பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் சார்பாக வெளியிட்டிருந்தாங்க. அதுல விவசாயிகளை ஒரு கன்வின்ஸ் பண்ற மாதிரியான என்னன்னா வருஷம் 40 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு வருமானம் கிடைக்கும், 500 பேருக்கு வேலை கிடைக்கும். அதெல்லாம் பெரியதா? அதாவது வறட்சி அதிகமாகிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல பசுமையை செழுமையை தங்கள் உழைப்பால் ஒரு பகுதியில் ஒரு மக்கள் உருவாக்கி இருக்காங்க. அந்த நிலத்தை இழப்பது பெரிதா? அது அவங்க முதலீட்டாளர் மாநாட்டை தமிழக அரசாங்கம் நடத்துவதற்கு முன்னால் மாநில அரசாங்கம் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? 42,000 ஏக்கர் லேண்ட் பேங்க் எங்க கிட்ட இருக்கு. வறட்சியான அதாவது லேண்ட் பேங்க் எங்க கிட்ட இருக்கு. எந்த நிறுவனம் வேண்டுமானாலும் கேட்டா நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம். அவ்வளவு நிலத்தை கையகப்படுத்தி ஏற்கனவே கையில வச்சிருக்கோம் அப்படினது மாநில அரசாங்கம் சொன்னது. தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதாவது ஒரு விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்கள் இருக்கு. இதே ஆஃப் ஷோர்ல பண்ணுங்க. ஆன் ஷோர்ல பண்றப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டுமல்ல, ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து 2012 இந்த நிலைமை பென்சில்வேனியா ஸ்டேட்ல அமெரிக்கால ஒஹாயோ நகரத்துல வேர்ல்ட்ஸ் 2nd லார்ஜஸ்ட் ஹைட்ரோகார்பன் ரிசர்வாயர். அது அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு தனியார் கம்பெனிகள், பெரும் கம்பெனிகள் போய் அதை கையகப்படுத்த ஆரம்பிச்சப்போ மிகப்பெரிய போராட்டம் இந்த லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் நடத்தி அந்த பென்சில்வேனியா சுப்ரீம் கோர்ட்டே அரசாங்கத்தினுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணுச்சு. அது வந்து அது மாதிரி வெளிநாடுகள்லையும் கூட அமெரிக்கா போன்ற இடங்கள்லையும் கூட இது மாதிரியான போராட்டங்கள் நடக்குது. மக்களுடைய எதிர்ப்பால் கைவிடப்படுது. நாராயணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினோட ஒரு உறுப்பினரா ஒரு தொண்டரா நல்லா பேசுறாங்க. ஆனா தமிழனா பேசணும், தமிழ்நாட்டு ஒரு தமிழனா பேசினா நிச்சயமாக அது அரசாங்கம் அழித்ததா? பதில் சொல்லுங்க. அதாவது இந்த விஷயத்துல இப்போ அவங்க இணையமைச்சருடைய பேட்டியை பார்த்தா இப்போ நீங்க சில கேள்விகளை கேட்டீங்க. அதாவது அந்த மக்கள் யார் அந்த லேண்ட் ஓனர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்க. அதுக்கு அவங்க நேரடியாக இந்த பதிலும் சொல்லல. மக்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. மக்கள்கிட்ட டைம் கேளுங்கன்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட கருத்து கேளுங்க. அதுக்கு சொன்ன அதுக்கு நேரடியாக பதில் அவங்க சொல்லாம ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் செய்தாங்க, ஏடிஎம்கே கேட்டு இப்போ வழிமொழிகிறாங்கன்னு தான் சொல்றாங்க. பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட திணிக்கணுங்கிறதா இருக்கிறாங்களே தவிர மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் இல்லை. இப்போ பொதுமக்களுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூடங்குளம் பிரச்சனை தெரியும் உங்களுக்கு.
கூடங்குளம் அணுமின் நிலையம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த மக்களுக்கு செய்து கொடுத்தாங்க. செய்து கொடுத்த அப்புறம் தான் கூடங்குளம் திட்டமே வந்தது. அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில என்ன செய்ய போறாங்க மக்களுக்கு? அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மக்களுடைய கவலைகளை போக்க வேண்டும், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இதை செய்ய வேண்டும். இல்லாம இது திரிச்சாங்கன்னு சொன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனைகளை சரண்டர் ஆன மாதிரி சரண்டர் ஆகும். நீங்க எப்படி சொல்றாங்க? ஆமா ஆயிட்டீங்களா? அவர் 6 மாசமா விவசாயிக்காக பேசிட்டு ஆரம்பத்துல இருந்து எந்த கட்சி சார்பில்லாம நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 3 விஷயங்களான கிளாரிபிகேஷன். ஒன்னு, நீங்க குறிப்பிட்டது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பத்தி, அது நீங்க கொடுத்ததை நான் வந்து பார்த்துட்டேன். அந்த இடத்துல 2 இடத்துல ட்ரில் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. நெடுவாசல் பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஸோ நெடுவாசல் பத்தி இன்னைக்கு எந்த இடத்துல ட்ரில் நடக்குது என்ன உறுதியாக சொல்ல வேண்டும். அதுக்கு எந்த ரெக்கார்டு இருந்தாலும் நான் வந்து பார்க்கிறேன். இன்னைக்கு என்னால் நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல எந்த ட்ரில்லிங் பண்ணவில்லை. நம்பர் 1. 2வது, அவர் சயின்டிஸ்ட், அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல வந்து சொல்றாங்க ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது லார்ஜர் டேர்ம். சட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேம்ஸ் அப்படிங்கிற பெட்ரோலியம், இந்த 2 வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்தப்படுது அந்த ரூல்ஸ்ல, பெட்ரோலியம் ரூல்ஸ்ல. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படும். அதில் நேச்சுரல் கேஸ்ங்கிறது காம்பனன்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹைட்ரோ கார்பன் சொல்றாங்க. இப்போ நான் கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் என்னன்னு சொல்லும்போது 4 சொல்றாங்க. கோல் பெட் மீத்தேன், கோல் மைன் மீத்தேன், ஷால் கேஸ் அண்ட் டைட் கேஸ். இந்த 4 கேஸ்ல எந்த கேஸை எடுக்க போறாங்கிற விஷயம் இன்னைக்கு சொல்லல. அதை சொல்லியிருந்தாங்கன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து ரைட். அது மீத்தேன் இல்ல அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். அப்ப எங்களுடைய அச்சம் இருக்கின்றது, என்ன கேஸ்ன்னு நீ முதல்ல சொல்லு, அதையே நீங்க இன்னும் சொல்லலையே. அப்புறம் நாங்க சொல்லக்கூடியதெல்லாம் நியாயமான வாதம் தானே. இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தையே நீங்க சொல்ல போகும்போது நீங்கள் என்ன மக்கள் எடுத்து என்ன டிரான்ஸ்பரன்சி சொல்ல போறீங்க, உங்களை நம்பி நாங்க எப்படி செயல்படுவது அப்படிங்கிறதா நாங்க அனுபவபூர்வமாக பார்க்கின்றோம். இந்த கேஸினுடைய பாதிப்பு என்ன, இந்த எண்ணெய் வயல்களுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய விவசாயி நேரடியாக பார்க்கிறான். திருவாரூர்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயலிலிருந்து கசிந்த எண்ணெயின் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம் கண்முன் சாட்சியாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லிடும் நீ என்ன அறிவியல்வாதியா அப்படின்னு கேட்கறல. 2வது, அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட அந்த பேட்டியில் குறிப்பிட்டதுக்கு நான் என்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறேன். உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்க கூடாது. நிச்சயமாக அந்த வார்த்தை மிக தவறான ஒரு வார்த்தை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தை குறித்தான கருத்துக்களை கேட்பதற்கும் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கின்றது. அதை இப்படி ஒரு முத்திரையிட்டு பார்ப்பது என்பது மிக தவறான ஒரு விஷயம். நம்ம தற்போது கண்டிக்கிறேன். ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதை மக்களை திசை திருப்பி ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்றவர்களை கண்டிப்பாக யோகியதை இல்லை என்று சொன்னதே கண்டிப்பா நானும் கண்டிக்கிறேன். திரும்ப திரும்ப யாருக்கு இதுல போயிட்டு இருக்க வேணாம். இதுல அறிவியல் பூர்வமான வாதங்கள் இதில் நிச்சயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் என்ன மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அறிவியல் விஞ்ஞானிகளும் எப்படி நம்ம கூடங்குளம் விஷயத்துல ஒரு பெரிய போராட்டம், மக்கள் போராட்டமாக வெடித்தது போது டாக்டர் அப்துல் கலாம் உட்பட பல அறிவியல் வல்லுநர்கள் வந்து மக்களை நேரடியாக பார்த்து மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் நடக்க போகிறது, இதுதான் செய்ய போகிறது என்ற விஷயத்தை சொன்னார்களோ. திரு வெற்றிச்செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல என்ன கேஸ் அங்கிருந்து எடுக்கப்பட போகிறது, எப்படி எடுக்கப்பட போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்க வேண்டியது நிச்சயமாக மத்திய மாநில அரசாங்கங்களுடைய கடமை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மத்திய மாநில அரசாங்கங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் நிச்சயமாக அறிவியல் பூர்வமான வாதங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று நாம் எதிர்பார்ப்போம். நேயர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.